2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சமத்துவ மக்கள் கழகத்தின் சார்பாக மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே 234 தொகுதியிலும் என்னுடைய அமைப்புகள் என்னுடைய மாவட்ட செயலாளருடைய தலைமையிலே களப்பணியாற்ற தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக இன்றைய தினம் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு சிறப்பான முறையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. போன தேர்தலிலே வாக்குறுதி கொடுத்தது போல இன்றைய தினம் மகளிர்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் பண்ணி கொடுத்திருக்கிறார். அது கல்லூரியில் படிக்கின்ற மாணவியாக இருக்கட்டும், ஆரம்ப பள்ளியிலே மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை மக்களை தேடி மருத்துவமாக இருக்கட்டும், இப்படி பல சாதனைகளை இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது. சமயத்தில் கூட ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டம் என்பது அந்த ஆர்ப்பாட்டத்திலே தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இந்த முறை பட்ஜெட்டு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா ஒதுக்கவில்லை. தொடர்ந்து மத்திய அரசு வஞ்சகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே கோயமுத்தூருக்கு ஒரு மெட்ரோ ட்ரெயின் வேண்டும் என்று கேட்டார்கள், மதுரைக்கு மெட்ரோ வேண்டும் என்று கேட்டார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற மற்ற மாவட்டங்களுக்கு கூட ரயில்வே சரியான முறையில் நமக்கு அமைத்து தரவில்லை. நாங்கள் கூட இங்கே இருக்கின்ற தீர்மானத்திலே திருச்செந்தூருக்கு எங்களுக்கு மேல்கொண்டு தூத்துக்குடி திருச்செந்தூருக்கு ரயில் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். இதற்கும் மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை. அதற்காக இன்றைய தினம் அந்த கூட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு நாங்கள் கண்டனத்தை தெரிவித்து விடுகின்றோம். இந்த வருகின்ற தேர்தலிலே பார்க்கின்ற போது 19ஆம் ஆண்டு நாங்கள் பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் திமுகவுடன் கூட்டணியிலே இருந்து அந்த தேர்தலில் 39 தொகுதி வெற்றி பெறுவதற்கு நாங்கள் துணையாக இருந்தோம். அதுபோல கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த சட்டப்பேரவை தேர்தலிலே நாங்கள் கூட இருந்து எங்களுக்கு சீட்டு தராமல் இருந்தாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே எங்களுடைய தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எங்களுடைய கட்சி தொண்டர்கள், மாவட்ட நிர்வாகிகள் சிறப்பாக பணியாற்றினார்கள். அதில் தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று தொடர்ந்து 5 ஆண்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எனக்கு அந்த வாய்ப்பை வழங்காத காரணத்தினாலே தமிழ்நாடு பனைமர தொழிலாளர்கள் நலவாரியம் என்ற ஒரு அமைப்பினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக நாங்கள் 1 கோடி பனை விதையை தமிழகத்தில் ஒரே நாள் 1 கோடி பனை விதையை நட்டு உலக சாதனையில் இடம் பிடித்திருக்கின்றோம். அதே போல இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. வருகின்ற தேர்தலிலே 234 தொகுதியிலும் நாங்கள் பணியாற்ற தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். திராவிட மாடல் திமுக ஆட்சி கண்டிப்பாக பிரகாசமாக இந்த தமிழகத்திலே நல்ல பிரகாசமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மேல் அதிகமான பற்று கொண்டவர்கள், தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய அளவிலே தைரியமான ஒரு மாநில முதல்வர், தமிழ் மொழிவுக்காகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால எங்களுடைய சமத்துவ மக்கள் கழகம் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணிக்கு வெற்றிக்கு பாடுபட தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றிக்கு பிரகாசமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொகுதி உறுதின்னு சொல்லியிருக்காங்கம்மா. எங்களுக்கு 22 நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதிகளை அடையாளம் பிடிச்சி நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அவங்க 22ஆம் தேதி பெரிய கட்சிகளை அழைத்து விட்டு எங்களை அழைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நீங்க ஸ்ரீவைகுண்ட தொகுதியில போட்டின்னு அறிவிச்சிருக்கீங்க, அந்த நிலைப்பாட்டில் இப்போ உறுதியா இருக்கு. நாங்கள் திருவைகுண்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பாக மீட்டிங் நடத்தியிருந்தாங்க. அப்போ கருத்து கேட்கின்ற பொழுது இந்த மாவட்டத்தில் எங்கே இருந்தால் நல்லா இருக்கும், திருவைகுண்டம் தொகுதியிலே நிற்பது நல்லா இருக்கும் என்று சொன்னார்கள். அது பேசிட்டு வந்துருக்கோம். காங்கிரஸ் விட்டு கொடுக்கும் நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் அதாவது இந்த கூட்டணியில இருக்கின்ற தலைமைகள் எடுக்கிற முடிவுதான். எல்லா கூட்டணியுமே தலைமை என்ன சொல்றது, பின்ன கூட எந்த தொழில சொன்னாலும் நிற்க தான் முடியும். அதுக்காண்டி இந்த தொழில் தான் கேட்க முடியாது. அது மாதிரி தொகுதியை பிரிக்கின்ற பொழுது கூட எனக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம். எங்களுடைய மாவட்டம் அது, நான் பிறந்த மாவட்டம், பிறந்த ஊரு, அதனால எனக்கு ஒரு ஆசை அந்த இடத்துல இருக்கலாம்னு ஒரு ஆசை. சொந்த தொகுதியில குடியிருப்பவங்களுக்கு தான் வாய்ப்பு வழங்க காங்கிரஸ் ஒரு எதிர்ப்பை பதிவு பண்றாங்க. எங்க வீடு அங்கதானே இருக்கு, நானும் அங்கதானே இருக்கிறேன், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு நிறைய சொத்து சுகங்கள் இருக்கிறது. நம்ம ஆசைக்கு 5 நாள் ஊர்ல தான் இருக்கிறேன்.